ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெவினியன்ஸ் தியரமை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபார் தி நெட்வொர்க் கிவன் இன் ஃபிகர் 100 ohm is the load resistor. Find the Thevenin's equivalent for the circuit as seen from the load terminals. Using the Thevenin's equivalent circuit, determine the voltage drop across the load resistor. Okay, so இதுதான் கொடுத்திருக்கிற டயக்ராம். நமக்கு நல்லா தெரியும் தெவினியன்ஸ் தியரம் அப்படின்னா ரெண்டு பெராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்னொன்று தெவினியன்ஸ் வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3 பாயிண்ட்ஸை செக் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, எந்த ரெசிஸ்டர் வந்து லோட் ரெசிஸ்டராக ஆக்ட் ஆகுதோ அந்த ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 ஓமுங்கிறது தான் லோட் ரெசிஸ்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ஆர்எல்லுங்கிறது தான் நம்மளோட லோட் ரெசிஸ்டர். அப்போது இந்த லோட் ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். பட் இந்த சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கிற இந்த சர்க்கியூட் டயக்ராமில் நமக்கு கரண்ட் சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த பாயிண்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கியூட் இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே இருக்க 86 வோல்ட் என்னாகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 6 வோல்ட்டும் ஷார்ட் ஆயிரும். ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் ஏபின்னு மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பாயிண்ட் பியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஏ பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 40 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 40 ஓமோட அனதர் ரெண்டு என்ன ஆகுது பாருங்கள், 2ஆக டிவைட் ஆகுது. அடுத்து 50 ஓமோட ஒரு எண்டும் 30 ஓமோட ஒரு எண்டும் ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள், ஷார்ட் ஆகிருக்கு. அதிலிருந்து எங்கே வருது, பி பாயிண்ட்டுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சீரிஸ் parallel காம்பினேஷனில் நீங்கள் எங்கேயும் மிஸ்டேக் பண்ண பாசிபிலிட்டியே இல்லை. ஓகே, ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பாயிண்ட் ஏலேருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பாயிண்ட் பியில் கொண்டு வந்து போடுங்க. அப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 30 ஓம் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பேரலல் காம்பினேஷனில் என்ன பண்ணுவோம், R1 × R2 / R1 + R2ன்னு போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு 18.75 வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 18.75 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, சீரிஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 58.75 ஓம்னு வரும். ஸோ இதுதான் வந்து தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெவினியன்ஸ் வோல்டேஜை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ தெவினியன்ஸ் வோல்டேஜ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் ஆர்எல்லை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற சர்க்கியூட்டை நீங்கள் ரீடைன் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்கியூட்டில் இருந்து ஏபிக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் தெவினியன்ஸ் வோல்டேஜ். இப்போது இது வந்து ஓப்பனில் இருக்குது. அப்போது ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த 40 ஓம் வழியாக நமக்கு எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? ஏன்னா ஓப்பனில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த 40 ஓம் வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக ஏதோ வோல்டேஜ் ட்ராப் வருமா, வராது. ஏன்னா V = IR. ஐயோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ 0 × anything என்னது, 0. அப்போ இந்த 40 ஓம்க்கு அக்ராஸாக எனக்கு எந்த ட்ராப்புமே இருக்காது. ஓகே, அப்போ என்ன மீனிங்னா இந்த 6 வோல்ட்டுக்கு சீரிஸில் 30 ஓம் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சுக்கு அக்ராஸாக நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் VTH.
ஓகே சரி. அப்போது இந்த சீரிஸ் பிரான்ச்சுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 30 ஓம் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப்பை எடுத்துக்கிறேன். இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் தான். சரியா? அப்போ இந்த லூப் எடுத்துகிட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஐன்னு மார்க் பண்ணிவிட்டு கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணுறப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அப்போ 86, தென் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் -50 இன்ட்டு ஐ, இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் -30 இன்ட்டு ஐ, தென் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் -6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர்னு வருது. ஸோ ஒன்ஸ் ஐயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணி விடிஹெச்சோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இங்கேயும் நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுக்கிறேன். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் 6. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் பொலாரிட்டி இருக்குது, இங்கே நெகட்டிவ் பொலாரிட்டி இருக்குது. பட் நம்ம என்ன டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறோம், கிளாக் வைஸ். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். ஸோ 30 இன்ட்டு கரண்ட்டோட வேல்யூ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வோல்டேஜை ட்ராப் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும், -VTH is equal to 0. ஸோ இதிலிருந்து நம்ம விடிஹெச்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம், 36 வோல்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டிஹெச்சோட வேல்யூவும் விடிஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட். ஸோ ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் ட்ரா பண்ணிவிட்டு அக்ராஸ் ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லோடு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்எல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 100 ஓம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ IL is equal to VTH divided by RTH plus RL. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஐஎல்லோட வேல்யூ 0.226 ஆம்பியர்னு வந்துருச்சு. ஓகே, பட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி லோட் ரெசிஸ்டர். அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம், V is equal to I into R, நமக்கு ஓம்ஸில் அப்படி தெரியும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டர் is equal to IL into RL. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்லோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆர்எல்லோட வேல்யூ 100. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விஎல்லோட வேல்யூ என்ன வருது, 22.6 வோல்ட்டுன்னு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இப்போ இதையே வந்து உங்களுக்கு எந்த மெத்தட்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரொம்பவும் ஈஸி தான். நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷ் மெத்தடை யூஸ் பண்ணி கூட உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெஷ் மெத்தடில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷனை எடுத்து இந்த ஆன்சரும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரும் கரெக்டாக அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். இது வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காக தான். சரியா? இல்லை இது வந்து எந்த மெத்தட்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மெஷ் மெத்தடை யூஸ் பண்ணி கூட உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதில் டோட்டலாக எத்தனை லூப்ஸ் இருக்குது, 2 லூப்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெஷ் மெத்தடில் டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்னோடய வேல்யூஸை வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, இதில் டோட்டலாக 2 லூப்ஸ் இருக்குங்கிறதுனால நான் 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண போகிறேன். மெஷ் மெத்தடில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன, ஆர் மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஐ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். R11, R12, R21, R22. கரண்ட் வந்து I1, I2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு V1, V2. R11னா லூப் 1ல் இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். இதில் எந்த பொலாரிட்டியும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ 50 + 30 80. அடுத்து R12னா லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸு. அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனை பார்க்கணும். ரெண்டுமே நான் வந்து கிளாக் வைஸ் எடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து எனக்கு -30 வரும். அதே மாதிரி R21 -30. R22ங்கிறது லூப் 2ல் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 100 + 40 + 70. ஓகேவா? ஸோ அப்போ 170ன்னு வரும். ஓகே, I1, I2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லூப் 1ல் இருக்கிற வோல்டேஜ். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருமா, 86. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அது என்ன ஆகும், மைனஸ். அப்போ 86 - 6 என்ன ஆகும், 80ன்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி லூப் 2ல் இருக்கிற வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறதுனால ரைசிங் பொட்டென்ஷியல் 6ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி I1, I2ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு
இங்கே நமக்கு என்ன வேணும், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் லோட் ரெசிஸ்டர். ஸோ இப்போ லோட் ரெசிஸ்டர் நமக்கு எந்த லூப்பில் இருக்குது, செகண்ட் லூப்பில் இருக்குது. அப்போது I2 எடுத்தால் போதும். I2 இன்ட்டு load resistance போட்டிங்க அப்படின்னா you will get the voltage drop across 100 ohm resistor. ஸோ இங்கே என்ன வேல்யூ வருது பாருங்கள், 22.6. ஸோ இதே வேல்யூ தான் நம்ம எங்கே பண்ணோம், தெவினியன்ஸ் தியரம்லையும் அப்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். எந்த மெத்தட் எடுத்து பண்ணிங்கனாலும் சரி. இதே ப்ராப்ளமை நீங்கள் வந்து நார்ட்டன்ஸ் எடுத்தும் பண்ணலாம், சூப்பர் பொசிஷன் தியரம் எடுத்தும் பண்ணலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எந்த மெத்தடில் பண்ணாலும் சரி உங்களோட ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே, டெக்னிக் தான் மாறுமே தவிர ஃபைனல் ஆன்சர் சேமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.